Hello friends, welcome to my YouTube channel Drama Decoding Tamil. இன்னைக்கு நாம வெல்கம் டு வாக்கிக்கியோட எபிசோட் 6 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த ஸ்டோரி புரியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட இன்ட்ரோவில் நம்ம ஜூங்கி தான் காட்டுறாங்க. அவர் ஏதோ ஒரு ஆடிஷன் ரெண்டு பேர்ட்டையும் உங்களுக்கு வந்து மேரேஜில் சம்மந்தமோ அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பேபியும் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கு. அப்போ வந்து அங்கே சிங்கர் வந்து நான் வந்து இன்னைக்கு உங்களுக்காக ஃப்ரீயாக சிங் பண்ணி கொடுத்துருக்கேன், அதுக்கு பதிலாக எனக்கு அங்கே பேஷனேட்டான ஒரு கிஸ் வேணும் பிரைட் அண்ட் குரூம் கிட்ட இருந்து அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே ஹாலில் உள்ளவங்க எல்லாருமே கிஸ்னு கத்துறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயினும் கிஸ் பண்ணுறாங்க. நம்ம பேபியோட கண்ணு நம்ம தியோசிக்கு மூடிக்கிறாரு. ஜூங்கி ஹீரோட சிஸ்டர் எல்லாமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட் அந்த லேடி வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹனிமூன் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அவங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கு போவாங்க. ஏர்போர்ட் போயிட்டு அவங்க வந்து திரும்பி வந்துடலான்னு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. இவங்க போனோடனே இவங்க கால் பண்ணி சொன்னோடனே அவங்க வந்துடலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்போன்னு பார்த்து அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க, ஹனிமூன் போகிறீங்களா, ஓ நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஃப்ளைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோவும் அங்கே போயிட்டு வந்துட்டுருக்காரு. கட் பண்ணி நம்ம ஹவுஸ் ஓனர் லேடியை காமிக்கிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க காலில் ஏதோ மாட்டிக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ நம்ம தியோசிக்கும் ஜூங்கியும் எப்படி இந்த மேரேஜ் நடந்துச்சு, அவங்கள நல்லா ஏமாற்றிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. இது கேட்டோடனே அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜூங்கிக்கிட்டையும் தியோசிக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க அந்த லேடி. கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் அந்த லேடி கூப்பிட்டு வந்து வச்சுட்டு, ஒழுங்கு மரியாதையாக இந்த வெட்டிங்க்கான காஸ்ட்லாம் நீங்கள் வந்து 1 மாதத்துக்குள்ளே திருப்பி கொடுக்குறீங்க, இல்லைனா நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சைன் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து பொறுமையாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து புலம்பிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி வருது. அதுலேருந்து நம்ம ஹீரோ காப்பாற்றல நம்ம ஹீரோயினை. அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த ஸ்பார்க் ஆகிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எதுக்காக என்னை இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னது உன்னை பார்த்துட்டு இருக்காங்க, ஒழுங்காக கண்ணை பார்த்து நேராக நோட்டை பார்த்து வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நம்ம ஹீரோ பாட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே வந்து ஹீரோட எக் கேர்ள் ஃப்ரெண்ட் சோயா வந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்டால் உடனே அவங்க ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இந்த ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் ட்ராமா டிகோடிங் தமிழ்.